ஹலோ திஸ் இஸ் பிரியன் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா H1B விசா. ரீசெண்டாக எல்லா சைடுமே ட்ரெண்டாக இருக்குது, ஹாட் டாப்பிக்காக இருக்குது. அந்த வீடியோவை நார்மலாக பார்க்குற மாதிரி இல்லை இந்த வீடியோ. அதுக்கான ப்ராப்ளம் என்னது அண்ட் எப்படி சால்வ் பண்ணணும் அண்ட் இந்த விஷயத்துக்கு இந்தியன்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட்டான அனலைஸ், இதுக்கான சொல்யூஷனும் சரி எல்லாமே இருக்குது இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் H1B விசானா என்னன்னு பார்ப்போம். இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, உலக அளவில் அமெரிக்காவுக்கு எல்லாமே ஒர்க்குக்காக அதிகமாக போவாங்க. அப்படி அந்த ஒர்க்குக்காக போகணும் அப்படின்னா இமிகிரன்ஸுக்கு H1B விசா ஒர்க் பர்மிட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் விசா கொடுக்கணும். அப்படி அந்த விசா பேர் தான் H1B விசா. இதனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ரீசெண்டாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த விசாக்கு $1 லட்சம் கொடுத்தா தான் உள்ள வர முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காரு. $1 லட்சம் அப்படின்னா இந்தியா மதிப்பில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 88 லட்சம் ரூபாய். அப்படி 88 லட்சம் ரூபாய் ஆல்மோஸ்ட் ஃபிளைட் டிக்கெட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா $1 கோடி கிட்ட ஒருத்தர் வேலைக்கு போகணும் அமெரிக்காவுக்கு அப்படின்னா $1 கோடி அங்கே வச்சா மட்டும்தான் போக முடியும். இந்த அளவுக்கு காஸ்ட் அதிகமா காரணம் ஏன், எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்காலேருந்து எதுக்கு இந்தியன்ஸ் வந்து அங்கே போனாங்கன்னு பார்ப்போம். 2000 ஆண்டு அப்போ வந்து Y2K ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு அமெரிக்காவில். ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா வைரஸ் அமெரிக்கால வந்து அதிகமாயிடுச்சு. வைரஸ்னா கம்ப்யூட்டர்ல இருக்கிற வைரஸ். அந்த வைரஸ் அதிகமால நிறைய பீப்புளால டேக்கிள் பண்ண முடியல ப்ராப்ளம்ஸ். அதுக்காக அமெரிக்கன் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்தியன்ஸ் மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஐயர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க கம்பெனில இருந்து ஒர்க் பண்ணுங்க, வெளிநாட்டுல வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்தியன்ஸ் நிறைய பீப்புள் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா ஸ்ட்ராங்கா இருந்தனால அமெரிக்காவுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போனவங்க வந்து நல்லா ஒரு செட்டில் ஆயிட்டாங்க. அப்படி நல்லா செட்டில் ஆகிட்ட பேர் அவங்க வந்து நல்ல இன்கம், நல்ல ஹார்ட் ஒர்க், நல்ல சூப்பராக அந்த இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாமே சூப்பராக இருந்தனால அவங்க எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் எல்லாமே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணதுனால அவங்க வந்து டாப் ஆஃப் த டேபிள் போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அப்படி அங்கே அமெரிக்கன்ஸ், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி அண்டு எப்படிலாம் இன்கம் வந்து கம்ப்ளீட்டாக செலவு பண்ணலாமோ அந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அந்த எந்த அளவுக்கு இன்கம் டவுன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு டவுன் பண்ணிட்டு அவன் ஸ்கில்லையுமே அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணாம. அது மட்டும் இல்ல, இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா அமெரிக்கா வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும் அதிகமா. இந்த ஸ்டூடெண்டோட ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும், காலேஜ் ஃபீஸ் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயத்துல. பட் இந்தியாவில் அந்த கம்பேர் டு அமெரிக்கா, இந்தியன் பத்தி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும். அப்படி இருக்கனால நிறைய பீப்புள் வந்து இங்க எஜுகேஷன் பீரியட் அதிகமா படிக்க ஆரம்பிச்சாங்க. படிப்பறி விஷயத்த வந்து கம்மியாயிடுச்சு அமெரிக்கால. அப்படி கம்மியாகிறதுனால வந்து நிறைய பீப்புள் வந்து எஜுகேஷன் கேட்டால் டாப் டேபிள்ல இருக்க இந்தியன்ஸ் வந்து அங்கே போக ஆரம்பிச்சாங்க. நல்ல ஒரு வளர்ச்சி கிடைச்சிச்சு. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ் மாதிரி ஒரு பீப்புள் வந்து சிஇஓ ஆரம்பிச்சாங்க. சுந்தர் பிச்சை, இந்திராணி யூஇ, அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ். அப்படி எல்லாமே வளர்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்கன்ஸ் அங்கே ப்ரோட்டஸ்ட் நிறைய நடக்குது. அப்படி ப்ரோட்டஸ்ட் நடக்கிறதுனால அமெரிக்கன்ஸுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் இந்த டைம்ல உள்ள வந்தாரு. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த வந்து நிறைய பீப்புள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்கால வந்து இந்தியன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரீசெண்டா ஆஸ்திரேலியா வந்து இந்தியன்ஸ் இருக்கக்கூடாது, இந்தியன்ஸ் வெளியேறணும், வெளிநாட்டுக்காரங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயம் நடந்து ஆரம்பிச்சு. உலக அளவில் பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் எல்லாமே டாப் ஆஃப் த டேபிள்ல வந்துட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு காலத்துல வந்து இந்தியா வந்து காலனைஸா ஏகாதிபத்தியத்தையும் அந்த விஷயத்துல வந்து ரொம்ப அடிமைப்பட்ட தெரிஞ்சு மற்ற பிரிட்டிஷ் கிட்ட. இப்போ வந்து இந்தியன்ஸ் தான் உலக ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் இந்த டைம் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்படி அந்த மாதிரி டைம்ல வந்து இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து இன்னும் டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டு இருக்காங்க. கம்பெனிஸ் வந்து ஸ்டில் நவ் இந்தியன்ஸை மட்டும் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லோ இன்கம், குறைஞ்ச காசு கொடுத்தாலே போதும் கம்பேர்ட் டு அமெரிக்கன்ஸ் அப்படின்னு நினைச்சு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் வந்து அமெரிக்க கம்பெனி அமெரிக்காவே எடுக்க அமெரிக்கன்ஸ் எடுக்கிறது இல்லை. என்னதான் வந்து அமெரிக்க கவர்மெண்டா இருந்தா இது மாதிரி எடுக்கணும் அப்படின்னு பாலிசி மேக் பண்ணலாமே நீங்க அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அதான் முடியாது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அமெரிக்கா வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து ரன் பண்றது எல்லாமே வந்து பிசினஸ் மேன் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம். முதலாளிகள் அந்த மாதிரி ஒரு கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் எதுவுமே இருக்காது பிசினஸ்ல. பட் இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் வந்து கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் நிறைய இருக்கும், மிக்ஸ்ட் எக்கனாமி ஃபாலோ பண்றதுனால. அதனால வந்து இந்தியா வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டா ஒரு நல்ல விஷயமா ஃபாலோ பண்றது. பட் அமெரிக்கால அப்படி இல்லை. கம்பெனிஸ் வந்து என்ன டிசைட் பண்றாங்களோ அதை தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு, இது வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியாது. அதனால வந்து இமிகிரன்ஸை ஸ்டாப் பண்ணலாமே அப்படின்னு அனுமதி பண்றாரு. $1 லட்சம் அப்படின்னு கொடுத்து அமெரிக்காக்குள்ள போவாங்க அப்படிங்கிறான் டெபெண்டா கொஸ்டின் மார்க்.
அப்படி போகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டா வேற கண்ட்ரிஸ் போயிடலாம் அப்படின்ட்டு இருக்குன்னா அமெரிக்கால இருக்க அமெரிக்கன் பீப்புளுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் நம்புறாரு. இந்த விஷயத்த எக்கனாமிக்ஸ் எப்படி சொல்றாங்க, எக்கனாமிக்ஸ் ப்ராஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கு, அமெரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஸ்கில்டா இருக்காங்களா அன்ஸ்கில்டா இருக்காங்க அப்படி பார்க்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பேர்ட் டு இந்தியன்ஸ் வந்து அன்ஸ்கில்டா இருக்காங்க. எக்கனாமி வந்து அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய வீழ்ச்சி சந்திக்கும். அந்த வீழ்ச்சி சந்தித்த பிறகு ரொம்ப பெரிய டவுன்ல ஃபால் ஆயிட்ட பிறகு இன்ஃபிளேஷன் ரேட் அதிகமாகும். எல்லாமே வந்து டவுன்ஃபால் சந்திக்கும் அமெரிக்கன் எக்கனாமி ஆஃப்டர் திஸ் ஒயிட் H1B விசா இந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறமா. ரீசெண்டா வந்து நிறைய பீப்புள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் பெரிய பெரிய ஆளுங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஸ்ரீதர் வேம்பு அவரோட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இந்தியா திருப்பி வந்துருங்க, H1 விசா வேண்டாம், அமெரிக்கன்ல இருக்க வேண்டாம், இந்தியாவுக்கு வந்துருங்க, இந்தியாவுக்கு வந்து ஒரு எக்கனாமி இந்தியன் எக்கனாமியை பில்ட் பண்ணுங்க. எல்லா நிறைய அமெரிக்கன்ஸ் வந்து அமெரிக்கன் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து இந்தியனுக்கு வர ஆரம்பிச்சாங்க, இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த மாதிரி விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தவிர்த்து எந்த கம்பெனி ஒர்க் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கம்மி கம்பேர்ட் டு அமெரிக்கா. அப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எல்லாமே கம்மியா இருக்கனால இன்னும் பெட்டரா எப்படி கொடுக்க முடியும், எஃபிஷியன்ஸா கொடுக்க முடியும், எல்லா ஃபோக்கஸ்டும் இந்தியன்ஸ் கிட்ட தான். இந்தியன் ஆண்டர்பிரினர் அமெரிக்கால இருந்து வந்தவங்க தான் இருக்கும். அப்படி இந்தியா வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா இந்தியன் எக்கனாமி நல்ல ஒரு பூம் ஆகும். இந்தியன் எக்கனாமி நல்ல பூம் ஆயிட்டு அமெரிக்கன் எக்கனாமி டவுன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 30 to 40 இயர்ஸ்ல இந்தியா சூப்பர் பவர் ஆயிரும். அமெரிக்கா டவுன் ஃபால் ஆகும், இந்தியா அந்த டாப் கண்ட்ரியா மாறிடும். இதுக்கு எல்லாமே வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். ஒண்ணு இந்தியா அமெரிக்கா. இந்தியா வளர்ந்து கொண்டே இருக்கு, அமெரிக்கா வந்து டவுன்ஃபால் செஞ்சுட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்கில்டு பேஸ்டான எக்கனாமி இந்தியா அண்ட் யங் பாப்புலேஷன்ஸ் அதிகமா இருக்கு. பட் அதுவும் பாப்புலேஷன் இருந்தாலும் அமெரிக்கால வந்த அளவுக்கு எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் பேஸ்டான எக்கனாமி வந்து கிடையாது, கம்ப்ளீட்டா வந்து கம்மி. எஜுகேஷனோட ட்ராப் அவுட்ஸ் அதிகம் அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் சம்திங் கல்ச்சுரல் ஃபேக்டர் எல்லாமே சேர்த்தனால அமெரிக்கால வந்து டவுன்ஃபால் செஞ்சுட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து எல்லாமே வந்து கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் எல்லா விஷயத்தையும் எஜுகேஷனல் எல்லா விஷயத்தையும் ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் நடக்கிறதுனால இந்தியா அப்சல்யூட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து இந்தியன் எக்கனாமியை பூம் பண்றதுக்கான விஷயமே தவிர்த்து அமெரிக்கன் எக்கனாமியை பூம் பண்ணாது. அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப பெரிய பேட் டிசிஷன் எடுக்கிறாரு. அண்ட் இந்த டிசிஷனால கம்ப்ளீட்டா அமெரிக்கா வந்து டவுன்ஃபால் சந்திக்கும். அண்ட் இப்படியே கொஞ்ச நாள் ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாமே இந்தியன் கம்பெனிஸ்க்கு இந்தியாவுக்கு வந்துடும். அப்படி இந்தியன் கம்பெனி அமெரிக்க கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இன்னும் அமெரிக்கன் எக்கனாமி வந்து ரொம்ப பெரிய பூம் சந்திக்கும். அப்படி இன்னும் பூம் செஞ்சுச்சு அப்படின்னா ஃபாஸ்டரா வந்து 20 வருஷம் சொன்ன முன்னாடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், 20 வருஷத்துல ஒரு சூப்பர் பவரா இந்தியா மாறிடும். 20-25 வருஷத்துல அது வந்து 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிடும் அமெரிக்கன் கம்பெனி நிக்க ஆரம்பிச்சாங்கன்னா. சரி, ஓகே, ஃபைன். இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்த பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த நாட்டோட ஓட்டை பார்க்கணும், அந்த அமெரிக்கன் நாட்டை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தினால தான். சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து சொல்லுவோம், வெளிநாட்டு வெளி மாநிலத்தவர் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வெளிநாடு மாநிலத்தவருக்கு என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னா கட்டுமான தொழிலாகட்டும் அன்ஸ்கில்டான ஒர்க் பண்றாங்க. பட் நம்ம அந்த ஒர்க்கை பண்ணுவோமா அந்த காஸ்ட்ல அப்படின்னு நினைச்சா டெஃபினட்டா கிடையாது. இதே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி நம்ம ஒர்க் வேலை போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்கில்டா இருந்துட்டு வெளிநாட்டு வெளியூருக்கும் வெளி ஸ்கில் வச்சுட்டு ஹை குவாலிட்டி ஹை எஜுகேஷன் சிஸ்டத்துல வச்சுட்டு நம்ம அந்த இதை ஃபோக்கஸ்டா வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல வச்சு நம்ம கரெக்டா இருந்தோம், இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண மாட்டோம். எத்தனை பேருக்கு வந்து நாட்டு நடுறதாகட்டும் வீடு கட்டுறதாகட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றதாகட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? டெஃபினட்டா இருக்காது. எத்தனை பேரண்ட்ஸும் அலோவ் பண்ண மாட்டேங்க. பட் இதே வந்து எல்லாம் வெளியூர்ல ஸ்டேட்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து சொல்றோம் இந்த மாதிரி வெளி ஸ்டேட்ல இருந்து வந்து இந்த மாதிரி ஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணாத விஷயத்த அவங்க பண்றாங்க, அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் அதே மாதிரி தான் அமெரிக்கன் வந்து அவங்க பண்ணாத விஷயத்த இந்தியன்ஸ் பண்றாங்க, அதனால ப்ராப்ளம் இல்லை. பட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அது ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து இமிகிரண்டா வர ஆரம்பிச்சாங்க, நிறைய பீப்புள் வந்து அங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கன்ஸ் இந்தியன்ஸ். அண்ட் இந்தியன் வந்து டாப் ஆஃப் த டேபிள் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் வந்து எக்கனாமியை டிசைட் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டாங்க. கமலா ஹாரிஸ் சொல்ல முடியும், நிறைய பீப்புள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய டாப்ல லீடிங்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன்ஸ். இப்போ நம்ம வந்து டிசைட் பண்றதுக்கு நெட்டி அமெரிக்கன்ஸா டிசைட் பண்ணணும் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கனால இந்த டிசிஷன் எடுத்தாரு. இந்த டிசிஷன் ரொம்ப பெரிய ஒஸ்டான ரெக்கார்டை கொடுக்கும், ரொம்ப பெரிய ஒஸ்டான விஷயத்த கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா டாலர் எல்லாருமே அந்நியாச்சவரானவை ரொம்ப பெரிய டவுன்ஃபால் சந்திக்கும். இது மட்டும் இல்ல, இது வரைக்கும் டாலர்ல ட்ரேட் பண்ண வேர்ல்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி இன்னொரு எக்கனாமி இன்னொரு கரன்சி வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 3 to 4 இயர்ஸ்க்குள்ள அது கண்டிப்பா நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த விஷயத்த தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார் அப்படின்னா
100% வந்து அமெரிக்கா வந்து ஒரு எட்டனார் இன்னும் மத்த ஒரு கண்ட்ரி மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஒரு சூப்பர் பவரா இருக்காது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.